வணக்கம் சகோதரர்களே, நண்பர்களே. நான் அண்ணன் ராஜா, ஸ்கைஃப்ளை கோர்ஸ் உங்கள் சேனலில். இப்போது தோஹா, கத்தார் தெரியும் இல்லையா, கல்ஃப் கண்ட்ரி. இதில் நமக்கு தேவையான இந்த அவங்களுக்கு எலக்ட்ரிக்கல் சூப்பர்வைசர் ஃபோர்மன், எலக்ட்ரிக்கல் சூப்பர்வைசர் அவங்களுக்கு தேவை, அர்ஜென்ட்டாக படுது. 3 பேர் தேவை. ஓகே, எப்படி நிச்சயமாக ஃபோர்மன்னா கண்டிப்பாக வேலை பார்த்துருப்பாங்க வெளியே. அதனால் அந்த சிவி மட்டும் போட சொல்லுங்கள், கன்ஃபார்ம் விசா. ஓகே, வேறு ஒன்றும் தேவையில்லை. இது சேலரி அவங்க 2000லேருந்து 2500 கத்தார் ரியால் கொடுக்குறாங்க. இன்றைக்கி ஒரு கத்தார் ரியால் 25 ரூபா தாண்டிட்டு. 8 hours டியூட்டி தான், நல்லா கேட்டுங்க. ஸோ அப்பாயின்ட் பண்ண பிறகு மினிமம் 2500. சப்போஸ் அப்பாயின்ட் பண்ணியாச்சு, ஆஃபர் லெட்டர்லாம் கிடைக்கும். இவங்களே டேரெக்டாக கிளைண்ட்டை பேசிக்கலாம், ஆஃபர் லெட்டர் வாங்கிடலாம். ஓகேவா? இனிஷியலாக எந்த அட்வான்ஸும் இல்லை. சர்வீஸ் சார்ஜ் ரொம்ப கம்மி. முஸ்லீம் கிறிஸ்டின் கேண்டிடேட் ப்ரிஃபர்டு. ஓகே, அதை புரிச்சுங்க. ஆனால் இங்கே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபோர்மன்னாலே 5-10 வருஷம் இந்தியா, 5 வருஷம் இந்தியாவில் இருக்கும். கல்ஃபில் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம்லாம் இருக்காங்க. அவங்க பெர்மனண்டாக ஒரு இடத்துல இருந்தால் அவங்க சம்பளம் 1 லட்சம் 1.5 லட்சம் வாங்குவாங்க. சிலவங்க அப்படி அந்த வாய்ப்பு இருக்காது. இங்கே 2 வருஷம் அங்கே 1 வருஷம் ஜம்ப் ஆகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணவங்களுக்கு மினிமம் 2000 to 2500 ப்ளஸ் ஓவர் டைம் கொஞ்சம் எப்படி இருக்கும். ஆக மொத்தம் 3000 சம்பாதிச்சாலும் ஒரு 500 ரூபா அப்படி இப்படி செலவு போயிருது. ஏன்னா ஃபுட் அக்காமடேஷன் ஃப்ரீ. இதில் 2500னா 2000, 1000க்கு 25, 2000க்கு 50, இன்னொரு 500, அது ஒரு 13000 ரூபா, 63000 ரூபா கிடைக்கும் இந்த ஜாப்புக்கு. 60 to 60, 70 இந்தியா வந்து சேர காசு. இனி போக போக ப்ரொமோட் கிட்ட பண்ணோம்னா கம்பெனி நல்லா இருந்தால் கண்டினியூ பண்ணிக்க வேண்டியது அங்கே. அப்புறம் சம்பளம் ஆட்டோமேட்டிக்காக வருஷத்துக்கு ஒரு 500, 400 கிராம்ஸ் கூட்டுவாங்க, கத்தார் ரியால் கூட்டுவாங்க. அப்படியே ஒரு எங்கேயுமே ஒரு 5 வருஷம் 10 வருஷம் இருக்கும் பொழுது தான் அந்த கம்பெனிக்கு மரியாதை தனி தானாக கூட்டிகிட்டே போகும். அப்புறம் வெளியும் தள்ள மாட்டான். அப்புறம் நல்ல சேலரி நல்ல மரியாதை கொடுத்தவங்களே இவங்களும் வெளியே போக மாட்டாங்க. ஸோ எலக்ட்ரிக்கல் சூப்பர்வைசர் இன்றைக்கி யாராவது நீங்கள் பார்த்தீங்க, கத்தாருக்கு நான் போகிறேன் சார் அப்படின்னா ஓகே, இந்த சர்வீஸ் சார்ஜ் ஒரு 45 ரூபா கிட்ட தான் இருக்கும். ஓகே, கம்பெனி தரப்புலேருந்து டிக்கெட் வரும் சொன்னாங்க. பட் யாருக்கும் கொடுக்கணும். 45 ரூபாயில் இந்த 45லேருந்து 50 ரூபாக்குள்ள முடியும் இந்த எலக்ட்ரிக்கல் ஃபோர்மேன். ஓகே, கம்மி தான் சார்ஜஸ், ரொம்ப ஒன்றும் இல்லை. அவங்க எங்கிட்ட சொன்னால் 1 month சேலரி வாங்கிடுங்கன்னு அப்படி பார்த்தா அது கூட வரும். ஓகே, ஒரு 45 to 50க்குள்ளே ரேஞ்ச் இருக்கும். அவங்க குறைச்சி வாங்க சொன்னால் குறைச்சி வாங்கிக்கும். இதெல்லாம் எங்களுக்கு ஒரு 10 ரூபா கிடைக்குங்க. ஓகே, ஸோ அடுத்த வேகன்சியில் சந்திப்போம். ஸோ மறக்காமல் எலக்ட்ரிஷியன்ஸ், எலக்ட்ரிக்கல் சூப்பர்வைசர், ஃபோர்மன்ஸ் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். தோஹா, கத்தாருக்கு. அது இதே எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்டாங்க வேறு நாடுகள்லாம் வருது, அடுத்தது வருது பாருங்கள். எல்லாம் பட்ஜெட் வித்தியாசம். பாருங்களா, அங்கே என்ன வந்ததோ அதுலேருந்து 5 ரூபா 10 ரூபா வச்சு நம்ம பண்ணுறோம். அவ்வளோ, அது போதும். ஏன்னா உங்களுக்கும் உங்கள் சீப்பாக பண்ண மாதிரி இருக்கும்ல. எப்போ பார்த்துட்டு லட்சத்துலேயே இந்த ஆள் சொல்கிறாருன்னு என்ன வருதோ அதுதான் கொடுக்குறோம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you in the next video. Bye. Take care.